ஏங்க நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க. இந்த ஊரு கூமாப்பட்டி வாங்க. தமிழ்நாட்டுல நம்பர் 1 ஐலாண்டுங்க. கூமாப்பட்டி வாங்க. ஏங்க உங்க டப்ரேஷன் இருக்கா? லவ் ஃபெயிலியரா? கல்யாணம் முடிச்சு 4 குழந்தை உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? கவலைப்படாதீங்க. கூமாப்பட்டி வாங்க. Here I come. Here. Tung tung. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் விஎஸ்எஸ் இன்னும் ஒரே ஒரு கண்ணை மட்டும் வச்சு விளையாட போகிறோம். அடித்த வச்சமான தெரியல, எங்களையும் ட்ரை பண்ணல. நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், அப்புறமாட்டு இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, சமயம் கதை கொண்டு பட்டன வீடியோக்குள்ளே போகலாம். சரி, அப்படியே நான் மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள இருந்தேன். இந்த கெரினாக்காரன் என்ன பண்ணிட்டான், ஒரு விளங்காத்த மேப் ஒன்று கொடுத்து விட்டுட்டேன். இதில் எங்கே அந்த கண்ணு கிடைக்குன்னு தெரியவே இல்லை. சும்மா எங்கெങ്കിലും இறங்கி பார்ப்பானே இல்லைங்கன்னு சும்மா இறங்கினேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியல என்ன இருக்க போதுன்னு. அப்படியே நானும் ஒரு இடத்துல இறங்கிட்டு கண்ணு கிடைக்குன்னு பார்த்தேன். கண்டிப்பாக தர மாட்டேன், என்ன தெரியும். விஎஸ்எஸ் வேஸ்ட்டு கண்ணு போகிற சும்மா குப்பை மாதிரி தரல நடக்கும். ஆனால் இப்போ தேடுறப்பம் கிடைக்கவே செய்யாது. கண்ணு கிட்டன வர பார்க்குறேன். வரட்டா? இதா பாருங்க, 19வது அலை வந்தாச்சு. இன்னும் எனக்கு ஒரு கண்ணு தரல. டே, இனிமே வந்துட்டான். ஐயா, இப்போ என்ன கேக்கு? நான் வேற பேடியிலையும் கேட்டெல்லாம் ஓடுவேன். நம்மள்ட்ட இப்போ நரட்டக்கு காக்காய்க்கு பவர்லாம் இருக்கு. ட்ரை பண்ணி டே எங்கே இருந்தடே அடிச்சாய்? டே இருக்காய். சரி, குழப்பம் இல்லை. நம்ம அடுத்த மேட்ச் பார்ப்போம். நம்ம 2வது மேட்ச்சுக்கு வந்தாச்சு. இந்த தடவை நல்ல பெயர் பெர்மோட மேப் வந்திருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என்ன சேலஞ்ச் செய்தாலும் நான் பீமா சக்தியிலேருந்து தொடங்கினா கண்டிப்பாக நடக்கும். அதுകൊണ്ട് இந்த தடவை நான் பீமா சக்தியிலேயே இறங்க போகிறேன். கிட்ட வர ஒருத்தன் இறங்குதான். மேப்பில் பார்த்தது தெரியும். என்னைய போகிறேன்னு தெரியல. கண்ணு கிட்டினா குழப்பம் இல்லை. போன மேட்ச் மாதிரி எல்லாம் இந்த மேட்ச் நடக்காது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மேட்சையும் கண்ணு கட்டியும் கொண்டு ஒரு டாப் 5 இதை வந்தால் வரைய பார்க்கணும். போய் அடிச்சாலையும் குழப்பம் இல்லை. கிட்ட இருக்க பைப்பில் வேற பவர்லாம் யூஸ் பண்ணுவேன். கடவுளே கண்ணு கிட்டணும். என் கையில் மட்டும் கண்ணு இருந்து அவன் செத்தாட்டா. தெய்வமே தெய்வமே. அப்பாடி எப்படியே கண்ணு கிட்டுச்சு. இனி அவனை போய் பழக்கணும். வாங்க கேஸ் போகலாம். எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பேன், போய் பார்ப்போம். அந்த இருக்கேன். நீங்கள் கண்டியாளத அதை போகிறோம் பாருங்க. அவனுக்கு தெரியாது தோணுது நம்மளை ப்ரோ பிளேயர்லாம் அதில் மேட்ச்சில் கனெக்ட் ஆகிருக்கணும். இந்த மேட்ச்சு குழப்பம் இல்லை, நமக்கு கண்ணு கிட்டுச்சுல. இனி நம்ம தான், எப்போவுமே நம்ம தான். இவன் இங்கே தான் இறங்கினானு தோணுது. இங்கேண்டு அப்போ இங்கே ஒரு லூட்டும் காணாது. எல்லாத்தையும் நக்கிட்டு போயிருப்பேன். நமக்கு இந்த வீட்டுக்கு மேலே இருந்து பார்ப்பேன் இறங்கி வரணும். ஒரு பயலையும் கணக்கில்லை. அங்கே இறங்கி வைப்போம். எனக்கு ஏறணும் தெரியல, சும்மா ஏறணும். நீ எங்கெങ്കിലും எனிமையை கண்டா பார்ப்போம். இங்கே வேணா வந்திருக்கேன், லூட்டை எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கேன். அங்கோட்ட போய் பார்ப்போம். வந்ததுக்கு எல்லாம் புல்லட் இட்டுச்சு. அப்கிரேட் சிப்பான எனக்கு வேண்டாம். அந்த வீட்டில் சவுண்டு கேட்குறது போலே தோணுது. போய் பார்ப்போம். எவனை இருக்கேன் மேப்பில் அடிச்சு பார்த்தீங்களா? அந்த இருக்கான் பாருங்க. யாரை பார்க்குறேன் தலைக்கையுமே வச்சு பார்த்தேன், பத்தில்லை.
அவன் யாரையோ பார்த்துட்டு இருந்தான், അതുകൊണ്ട് കെയർഫുള്ളായിരുന്നു നമ്മൾ. சரி, இங்கே നിന്നാ ഒന്നും വേലയ്ക്ക് ആവുന്നില്ല കൊണ്ട് அவனை லூட்டங்களை அடிச்சு போனேன். அப்படியே பார்த்தா அது அங்கே ஒருத்தன் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவனையும் கொஞ்சம் அள்ளி போனேன். அடுத்த அவனை லூட் அடிச்சலாம். இப்போ சேஃப் சொன்னான். எனக்கு பார்க்க தோணுச்சு அவனை மாற அவனை பார்த்துட்டு இருந்தான். அவனை அங்கோட்டு பார்த்து அங்கே பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அங்கே போய் பார்க்கலாம். அப்படியே பேசிட்டே தெரியாத பெரியம்மா வீட்டு பீக்கு வந்தேன். டேய் எவன் பிள்ளை? நான் நின்ன இடத்துல இருந்து என்னை அடித்தேன். அந்த வீட்டில் தான் இருக்கேன், காணதா? பறக்கையும் பார்த்துட்டு தான் இருக்கணும். என்ன பறக்க பீக்காக இருக்கு, நிறைய இருப்பேன். எங்கே அந்த பேடி தூர போய் வெள்ளையும் வரான், இல்லை அதான் வந்தேன் ஓடினேன். பேடி தூரி இப்போ அதுக்கு நம்ம கறங்கி போயிடுச்சுலாம். வாங்க கைஸ், இப்படியே போன காண மாட்டேன்னு தோணுது. சரி போவோம். லெவல் 3 ஹெல்மெட் எல்லாம் இருக்கு, எடுத்துகிட்டு போகிறேம்மா. சரி பார்க்கல, அவனை கணக்கில் எடுப்போம். அதான் வந்து அங்கண்டிகளா இதை போகிறேன். கிட்ட இருக்கு, அடிப்போம். எத்தனை டேமேஜ் கொடுக்கணும் எனக்கு? சாக மாட்டேன். அതൊക്കെ കയറി പേടിച്ചില്ല. ആരുങ്ക വേഗം പറയാൻ கொஞ்சம் ஏறா ஒன்னே முடிச்சேன். ரெடி ரெடி சோனியெல்லாம் இட்டுருக்கேன். ஆனால் நம்மள்கிட்ட வேலைக்கு ஆகாது. இப்போ புதிய அப்டேட்டில் நான் 5 சூப்பர் மணிக்கிட்ட மேலே எடுக்கவும் போச்சில்ல. இப்போ அடிச்ச அடியில் வெஸ்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு. கொஞ்சம் ரிப்பேர் கிட்ட விட்டு அப்படியே லூட் அடிச்சு கிளம்புறேன். வேறுங்க திருப்பி இறங்குறாங்க. என்ன கொழுப்பு இருக்கணும் அந்த அந்த வீட்டில் ஒரு சாதனம் காணாது. நீ எங்கே போகிற? ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. சென்னையில் தான் போகிறேன். ஏன்டா திருப்பி திருப்பி வந்து என்கிட்ட அடி வாங்கிட்டு போகிறேன்? சென்னையில் இந்த வீட்டில் ஒரு சாதனம் இல்லை. நான் தான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனேன். இப்போ தூர ஒரு நருட்டோக்கு புதிய ஈவெண்ட்டில் உள்ள அந்த சூப்பர் ரைடரா போல இருக்குல்ல, அது என்னத்தையும் வந்துருக்கு. அதில் இவனை காணணும்னு தோணுது. இப்படி மேப்பில் பிளிங்க் ஆகுது போல இருக்கு. சரி வாரங்களை எனிமையை கண்டா பார்ப்போம் கைஸ். அடுத்து நம்ம மஸ்டோம் ஆன் பண்ணி பார்த்தாக்கல மேப்பில் ஒரு எனிமி இருக்க போல காட்டுது. சரி அவனை போய் அடிப்பானுட்டும் போனேன். இந்த பாறைக்கு மேலே ஏறி பார்த்து காணணும்னு பார்த்தா ஒன்றும் காணல. அதே இருங்க போகிறேன். ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சேன். நம்ம புல்லட் டேஸ்ட் ஆக்கல. அவன் வெளில வருவேன். இந்த இனிமே வாங்கி 2 நேரம் தப்பிச்சாது. ஏன்டா வீணை வந்து அடி வாங்குது? கொஞ்சம் புல்லட் தேவைப்படுது. உள்ள எங்கே காணுமா? ஒன்றும் இல்லை. தெரியாம வச்சிருப்பேன். அவன் 2 ரூபாவும் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன். எடுத்தேன். சோன் வந்து எனக்கு ஒரு வெள்ளம் மண்டையா இருக்கு. அவனை போய் அடிச்சது கொஞ்சம் லூட்டு கிட்டும். மேலே லெவல் 3 வச்சிருக்கு. எடுக்க வச்சுமா? இறக்க வைக்கல. சரி போகிறேன். சோன் இறங்கியே கிடக்கு. இனி படம் ஒன்று ஓடணும் சோனுக்கு. இங்கே வேற ஒருத்தன் கார் எடுத்து டர்ற போகணும்னு மாட்டிட்டு இருக்கேன். அடுத்து வம்பத்தில்லை. அங்கோட்டு ஒரு 7 விழுந்து கிடக்கு. அதில் ரெண்டு போய் லூட் அடிச்சுட்டு எல்லாம். லெவல் 3 ஃபஸ்ட்டு கிட்டிருக்கு. கொள்ளலாம். சரி அந்த பாறைக்கு பறக்க வந்து பார்ப்போம். நெட்டு ஸ்லோவாக இருக்கு. கொஞ்சம் இடம் நம்மளும் முடிச்சிருப்பாங்க. மெடிக்கேட்டோட தேவையில்லை. பவர் இട്ടുണ്ട്. ஃபுல் ஹெல்த் ஆச்சு. அவன் வார இடத்துக்கு கூட சண்டைக்கு போகிறான். நம்ம சைடில் போய் அடிப்போம். வேறுங்க நிற்குத பாரு. இதுபோல என்ன இருக்கோன்னா நாடு நல்லா இருக்கு. அங்கே வாரம் குறை சண்டைக்கு நடக்குது. கொல்லாமல் நிற்கலாமா? அதில் ஒரு நிறுத்தேன்.
இப்போ என்ன புகையெல்லாம் இருக்குது. இன்னும் ஒருத்தன் இருப்பேன், பார்த்து போகணும். அந்த இதில் தான் இருப்பேன். அவனை காலை கண்டேன் பிளாட்டு. இந்த போகிறான் பாருங்க. இடித்து விடுது ஒரு அடி. ஏன்டே எல்லாம் டாக்டிக்ஸுங்க, ஸ்கில்லு. நம்மளை மாதிரி எல்லாம் இருக்க வச்சுமா. கொஞ்சம் புல்லட் எடுத்துகிட்டு போகணும். நமக்கு இடம் வேறு இல்லை. கொஞ்சம் மெடிக்கல் கீழே எடுப்போம். சோனம் வந்து எனக்கு எடுத்த புல்லட் அத்தனை கேஸ் ஆச்சு. படம் நமக்கு சோனம் தான் முக்கியம். நம்ம டாப் 3 ஆச்சு. இன்னும் 2 பேர் தான் போய் அடிச்சோம். இன்னொரு தான். நான் இன்னொருத்தான் தான் இருக்கேன். தலைக்கு பேர் கையும் வச்சோம். பார்த்தேன். சரி நானும் பார்க்குறேன் எத்தனை தான் சோனுக்குள்ளே இருப்பேன். வரேன். சே மிஸ் ஆச்சு. நம்மளும் கொஞ்சம் காட்ட போல சோனுக்கு. அடிச்சாடா. வெஸ்ட் எல்லாம் இம்பார்ட்டண்ட் ஆக்கும். அதுக்கு பாம்பு நிறைய இருக்கு எல்லா இடத்துலையும். நான் வரேன். இந்த மரத்தை கிட்ட தான் இருக்கேன். வாடுதான் சாண்டினும் எல்லா பவரும் எடுறேன். இன்னும் நிறைய பாம்பு இருக்கு. கிரேனேட் எடுத்து கரெக்டாக ஏம் வச்சிடணும். அவனே எடுத்தேன். என்னடா இது என்னெல்லாம் மாடுதான். ஐயோ ஆசையில் என்ன கேட்கணும் தெரியல. கடைசி ஆள் அழுத்திப்படி. அருமையான ஒரு பூயா. நம்ம விஎஸ்எஸ் கன்னை மட்டும் வச்சு 9 கில் அடிச்சு பூயா அடிச்சாச்சு. 10 கில் அடிச்சு வச்சு இல்லை. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமாட்ட அடுத்து என்ன சேலஞ்ச் செய்யணும், என்ன வீடியோ போடணும் எல்லாமே கமெண்ட்டில் போட்டுருங்க. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.